மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். திமுக எல்லாருமே கையில துண்டை சுத்திக்கிட்டே இருக்காங்க. சிஎம் சார் வராரு, வரும்போது பாத்தீங்கன்னா மூஞ்சில விட்டு எறிகிறாங்க துண்டை. நமக்கு மீண்டும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களாங்கிற அந்த நப்பாசை தான் காரணம். இது எல்லாமே விஜயிடம் இருந்து பார்த்து எடுத்துக்கொண்ட காப்பி அடித்த விஷயம் தான். அதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி தான். நீ மேடையிலேயே இவங்க துண்டை சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் துண்டை சுத்தும் போது உங்களுக்கு அவன் தற்குறியா தெரியுறான், சினிமா நடிகனின் ரசிகனா தெரியுறான். இப்ப நீங்க சுத்துறத என்ன வார்த்தை கொண்டு அழைப்பது? உதயநிதி குறித்து அவர் பேசவே இல்லை. எனக்கு உதயநிதியில ஒரு ஆளே இல்லைங்கிற அந்த இதுதான். நீங்க எப்படி இந்த பேரை சொல்லலையோ அதே மாதிரி இவர் உதயநிதியா இருக்கட்டும், மற்ற யாருமே எனக்கு பொருட்டே கிடையாது. ஸ்டாலின் தான். அவரை அங்கிருந்து நகர்த்திட்டு அந்த இடத்துல நான் உட்காரணும்னு ஒரு அரசியல் அவர் முன்னெடுக்கிறார். இவங்க யாருமே இல்லப்பா, வேற மாதிரி இருந்தாப்பா அவன். ஜெயலலிதா பேரை போன வாட்டி மென்ஷன் பண்ண, இந்த வாட்டி மென்ஷன் பண்ணல. இல்லை, எப்பயுமே நம்ம அனுபவங்களில் இருந்து தான் பாடம் கற்றுக்கணும். அதுதான் சரியான பாடமாகவும் இருக்கும். இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஊழல் மலிந்து போனது. என்ன, மக்கள் பணத்தை சுரண்டுனா எவனும் நம்மளை கேட்க மாட்டான் என்ன அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்ததே இவர்களுடைய ஆட்சியில் தான். அப்படி இருக்கும்போது ஒரு பொற்கால ஆட்சி, ஒரு சூப்பர் ஸ்டார் ஆட்சின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இவங்க ஆட்சியை எப்படி சொல்ல முடியும்? ஜல்லிக்கட்டு காலை வச்சு ஒரு குட்டி கதை சொன்னாரு. இல்லை, அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தங்களை ஒரு பெரிய ஜாம்பவானா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை அசைக்க முடியாது, யார் வந்தாலும் தோற்று போயிடுவாங்கன்னு ஒரு தோற்றம் இருக்குது. புதுசாக யார் வந்தாலும் அவங்களுக்கு இப்படியெல்லாம் பயமுறுத்துவாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் வர்றான், அவன் அவங்களை வீழ்த்துவாங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற விஷயம். இவங்க இந்த கதையை எடுத்துக்கிட்டு ஜல்லிக்கட்டு காலைக்கு எப்படி புல்லு கொடுக்கறது, ஒரு 500 பேர் போய் இதை உண்மைன்னு நம்பி புல்லு கொடுத்தா செத்து போயிட மாட்டாங்களா? இல்லைன்னா அந்த ஜூலி போன்றவர்களெல்லாம் விஜய் குறித்து கருத்து சொல்கிற அளவுக்கு நிலைமை இவ்வளவு தலைகீழ போச்சுங்கிறதுலாம் ஒரு வகையில் வருத்தம் தான். விஜயண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, விஜய் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு வைக்கும் போது இந்த துண்டை கையில் சுற்றிக்கிட்டே இருக்கிறத பயங்கர விமர்சனம் பண்ணாங்க. ரசிகர் கூட்டம் பாருங்கள், தேட்டர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் திமுகவில் எல்லாருமே கையில் துண்டை இது பண்ணிட்டு அமைச்சர்கள்லாம் துண்டை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சிஎம் சார் வராரு, வரும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சில விட்டு எறிகிறாங்க துண்டை. இது என்ன கான்செப்ட்? அதுதான் அந்த விஜயினுடைய அந்த புதிய அரசியலை இவங்களும் சுவீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தானே அது காட்டுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் போடுகிற அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல போடுற அந்த ரேம்பாக இருக்கட்டும், அதில் இவர் நடந்து வர்றது, அவர் மாதிரியே துண்டை தோளில் போடுறது. ஸ்டாலினுடைய பழக்கம் என்னென்னா, பல காணொலிகளை போய் பார்த்தா தெரியும், அவர் அருகில் பார்த்தீங்கன்னா மாலை போட, துண்டு சால்வை போட வர்றவங்க கண்ணை கூட பார்க்க மாட்டார். ஒரு ரோபோ மாதிரி தான் அவர் மக்களை டீல் பண்ணுவார். அவருக்கு ஒரு மாலை அணிவிக்கணும், ஒரு பரிசு கொடுக்கணும், ஒரு சால்வை அணிவிக்கணும்னு ஒருத்தன் அவருடைய பேரன்போடு வருவான். ஆனால் குறைந்தபட்சம் அவனை பார்த்து ஒரு புன்முறுவல் கூட பூக்க மாட்டார். அப்படி பார்த்துட்டு இப்படிம்பார். அதுதான் ஸ்டாலினுடைய ஸ்டைலு. அந்த ஸ்டாலின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி அவர்கள் போடுகிற சால்வையெல்லாம் வாங்கி போடுறாருங்கிறதே ஒரு பெரு நடிப்பாக தானே தெரியுது. அப்போ இப்படியெல்லாம் நடித்தாலாவது நமக்கு மீண்டும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களாங்கிற அந்த நப்பாசை தான் காரணம். இது எல்லாமே விஜயிடம் இருந்து பார்த்து எடுத்துக்கொண்ட காப்பி அடித்த விஷயந்தான். அதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி தான். நீ மேடையிலேயே இவங்க துண்டை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் துண்டை சுற்றும் போது உங்களுக்கு அவன் தற்குறியா தெரியுறான், சினிமா நடிகனின் ரசிகனா தெரியுறான். இப்போ நீங்கள் சுற்றுறத என்ன வார்த்தை கொண்டு அழைப்பது? ஓகே, இப்போ அந்த இதில் சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் ஆட்சியை கொடுத்தாருன்னு சொல்லும்போது எம்ஜிஆரை சொல்கிறாரு, காமராஜர் சொல்கிறாரு, அண்ணாவை கூட மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் ஜெயலலிதா பேரை போன வாட்டி மென்ஷன் பண்ணுறோம், இந்த வாட்டி மென்ஷன் பண்ணலை. அது பயமா இல்லை தவிர்த்திடலாம், இந்த விமர்சனங்கள்னால அது வேணான்னு விட்டுடலாம் அப்படின்றக்காக விட்டுட்டாரா? இல்லை, எப்பயுமே நம்ம அனுபவங்களில் இருந்து தான் பாடம் கற்றுக்கணும். அதுதான் சரியான பாடமாகவும் இருக்கும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, ஒரு காமராஜர் ஆட்சி மாதிரியான ஒரு பொற்கால ஆட்சி மறுபடி தமிழ்நாட்டுக்கு வரலை. பல்வேறு முதல்வர்களுடைய ஆட்சி நடந்தாலும், இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. அதுலெல்லாம் மாற்றம் இல்லை. அதே நேரம் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை விட ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து இவர்கள் எல்லாமே ஒரு ஆளுமையாக இருந்தாலும் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஊழல் மலிந்து போனது. என்ன, நீ மக்கள் பணத்தை சுரண்டுனா எவனும் நம்மளை கேட்க மாட்டான் என்ன அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்ததே இவர்களுடைய ஆட்சியில் தான். அப்படி இருக்கும்போது
ஒரு பொற்கால ஆட்சி, ஒரு சூப்பர் ஸ்டார் ஆட்சின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இவங்க ஆட்சியை எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்றைக்கி அதிமுக பலவீனமாக இருக்குது. திமுகவிலும் கூட ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்ப நிதிங்கிற அந்த குடும்ப வாரிசு முறை மேல் அதிருப்தி கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இவங்களை நம்ம சைடு கன்சாலிடேட் பண்ணணுங்கிறதுனால கருணாநிதி வரைக்கும் பாசிட்டிவாக பேசிட்டு ஸ்டாலினை விட்டுருவார் அவர். அப்போ அந்த கருணாநிதியுடைய அபிமானிகளை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு உத்தி இது. அதே மாதிரி தான் ஜெயலலிதா பேர், எம்ஜிஆர் பேரெல்லாம் அவர் யூஸ் பண்ணார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சில விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கிற. அப்போ நம்ம இனிமே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படிங்கிறதுனால இவர்களை எல்லாம் தவிர்த்துருக்காரு. அதை அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, ஜல்லிக்கட்டு காலை வச்சு ஒரு குட்டி கதை சொன்னார். அதில் போகும்போது சொல்லுவாங்க சின்ன பையன்கிட்ட, அங்கெல்லாம் போயிடாத அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தினாங்க அப்படின்னு. இன்னொன்று, நாங்கள் போயே ஒன்றும் பண்ண முடியல, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. யாரெல்லாம் தாக்கப்பட்டார்கள் அதில்? இல்லை, அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தங்களை ஒரு பெரிய ஜாம்பவானா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை அசைக்க முடியாது, யார் வந்தாலும் தோற்று போயிடுவாங்கன்னு ஒரு தோற்றம் இருக்குது. புதுசாக யார் வந்தாலும் அவங்களுக்கு இப்படியெல்லாம் பயமுறுத்துவாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் வர்றான், அவன் அவங்கள வீழ்த்துவாங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற விஷயம். அவர் என்ன எப்பயுமே ஒரு கதை சொல்கிறது என்பது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார ஒரு கருத்து இருக்கும். அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். இவங்க இந்த கதையை எடுத்துக்கிட்டு ஜல்லிக்கட்டு காலைக்கு எப்படி புல்லு கொடுக்கறது, ஒரு 500 பேர் போய் இதை உண்மைன்னு நம்பி புல்லு கொடுத்தா செத்து போயிட மாட்டாங்களா, இல்லைன்னா அந்த ஜூலி போன்றவர்களெல்லாம் விஜய் குறித்து கருத்து சொல்கிற அளவுக்கு நிலைமை இவ்வளவு தலைகீழ போச்சுங்கிறதுலாம் ஒரு வகையில் வருத்தம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மேலோட்டமான பார்வையாக தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னென்னா திமுக என்கிற மிகப்பெரிய கட்சியை விஜய்னு ஒருத்தன் வீழ்த்த போகிறான், அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அதை எடுத்துக்காமல் புல்லுக்கட்டை எப்படி பாக்கெட்டில் வைக்க முடியும்னு யாரும் கேட்காம போயிட்டாங்க என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு அபத்தமான கேள்விகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு கருத்தை நம்ம கருத்தால் வெல்லணும். அப்போ அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு உதாரணம் சொல்கிறாங்கன்னா அதை பிடிச்சி நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது விஜய் பேச்சில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ டிவிகே டிஎம்கே இதான் போட்டின்னு இவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருந்தவர் இப்போ மேடையில் ஓப்பனாக அறிவிக்கிறாரு, ஸ்டாலின் சாரா விஜயா இவங்க 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு. அவங்க என்டிஏக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு அவங்க சொல்லலாம், ஆனால் நமக்கு இவங்க 2 பேர் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக முன்னிறுத்துறாரு. அதாவது விஜய்ங்கிறது விஜய் கிடையாது, மக்களாகிய நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு எதிரியை கரெக்டாக டிக்ளேர் பண்ணுறாரா? அதாவது ஸ்டாலினுக்கும் எனக்கு தான் போட்டி அப்படிங்கிறத இப்போ தான் டிக்ளேர் பண்ணுறாரா? இல்லை, அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தானே இருக்காரு. திமுக நம்மளுடைய அரசியல் எதிரின்னு அவருடைய முதல் கூட்டத்திலே அடையாளம் காட்டிட்டாரு. அதுக்கடுத்து அவர் இப்போயே இந்த கட்சியை தொடங்கினார் அப்படின்னா 26 நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அதுதான் உங்களுடைய அஜெண்டா. அப்போ ஆட்சியில் இருப்பவரை அகற்றணும். நீங்கள் சும்மா கையை பிடிச்சிக்கிட்டு தான் வர முடியாதுல்ல. அப்போ அவர் மீது நீங்கள் விமர்சனங்களை முன்வைக்கணும், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும். அது நியாயம்னு மக்களுக்கு தெரியும் போது அவருக்கு வாக்களிக்காமல் இவருக்கு வாக்களிப்பாங்க. அதன் மூலமாக அந்த அதிகாரம் வசப்படும்னு அவர் நினைக்கிறாரு, நம்புகிறாரு. அந்த அரசியலை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. அதனால தான் அவர் தொடர்ந்து அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கார். திமுக வெர்சஸ் தாவேகா, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதிமுக இன்றைக்கி ஒரு 3வது இடத்துக்கு போகுது, அது உறுதி, அதில் மாற்றமே கிடையாது. என்னைக்கு பாஜக என்கிற ஆமை அதற்குள்ளார வந்ததோ அன்னைக்கே அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எடப்பாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமையாக அப்படி வளர்ந்து வர்ற நேரத்தில் இந்த பாஜக அவர் மண்டையில் குட்டி அவரை அடிமையாக மாற்றிட்டாங்க. இனிமேல் எடப்பாடியுடைய செல்வாக்கெல்லாம் எந்த காலத்திலும் உயரவே உயராது. அதுக்கடுத்து நாம் தமிழருங்கிற ஒரு லற்றுப்பேடு கட்சி, அதனுடைய வாக்குகள் மொத்தமும் விஜய் பக்கம் தான் வரப்போகுது. அதனால் அந்த கட்சியும் அரசியல் களத்தில் இருக்காது, காலப்போக்கில் அது காணாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தல் வருதுங்கிறதுனாலே இவர்களையெல்லாம் எதுக்கு அட்ரஸ் பண்ணணும் என்ன? அதுக்கடுத்து அது விஜய் வாயிலிருந்து வரும்போது அவர் எந்த பெயரை உச்சரிக்கிறாரோ அதுவே பிராண்டா. இப்போ அவர் தெளிவாக இருக்கார். திமுக எப்படி விஜயை பெரிய ஆளாக்கக்கூடாது அப்படின்ட்டு விஜயினுடைய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் கடந்து போகிறாங்களோ, சினிமா கிசு மாதிரி பேர் சொல்லாமல் பேசுகிறாங்களோ, அதே கணக்கு விஜய்க்கும் இருக்கும்ல. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், உதயநிதி குறித்து ஏன் அவர் பேசவே இல்லை? எனக்கு உதயநிதியெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற அந்த இதுதான். நீங்கள் எப்படி இந்த பேரை சொல்லலையோ அதே மாதிரி இவர் உதயநிதியாக இருக்கட்டும், மற்ற யாருமே எனக்கு பொருட்டே கிடையாது, ஸ்டாலின் தான். அவரை அங்கேருந்து நகர்த்திட்டு அந்த இடத்துல நான் உட்காரணும்னு ஒரு அரசியல் அவர் முன்னெடுக்கிறாரு. அது ஒரு சரியான அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இப்போ தேமுதிக கூட்டணி, இப்போ தேமுதிக தொண்டர்களே அதை பயங்கர விமர்சனம் பண்ணி பேசுகிற பல வீடியோக்கள் பார்க்குறோம். ஆனால் ஏன் விஜய் அவர்கள் அது ஒரு கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன்,
போற வர எல்லாரும் ஏத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டாரு. ஒருவேளை விஜயகாந்த் கட்சியை பத்தி ஏதாவது பேசி அவங்க வாக்குகள் நமக்கு வராம போயிடுமோ அந்த எண்ணமா, இல்லைன்னா இதை கொஞ்சம் லைட்டா அப்படி தள்ளி வச்சுட்டு அவங்க வாக்குகளை மட்டும் வாங்கிப்போம் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை, அப்படி கிடையாது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அது தேய்ந்து போன திமுக தான். அதெல்லாம் எதிர்காலத்தில் அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். இன்னைக்கு பார்த்தா இந்த உண்டியலில் காசு போட்டுட்டு இப்போ 8 அணா 10 அணா 10 பைசா 20 பைசாவெல்லாம் சேர்த்து ஏதோ ஒன்று செய்வாங்கல்ல, அந்த இடத்துல திமுக இருக்குது. இன்னைக்கு விஜயனுடைய வருகை அவங்களுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த போகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் பேர்டு கட்சி, உதிரி கட்சி, ஒரு நபர் கட்சி, இருநபர் கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு மாநாடு நடத்தும் போது இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நிற்பாங்க. நீங்கள் ரொம்ப அப்படி க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லெட்டர் பேர்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அப்படியான ஒரு கூட்டணியைத்தான் இன்றைக்கி திமுக நிறுவ பார்க்குது. அப்படி தான் தேமுதிகவையும் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா 1% வாக்கு கூட அந்த கட்சிக்கு கிடையாது. அதுக்கடுத்து விஜயகாந்துக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அபிமானிகள் இருக்காங்க. அவங்க எல்லாமே தேமுதிகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. என்ன காரணம்னா விஜயகாந்த் இருக்கும் போதே அவர் மீதான அந்த அபிப்பிராயத்தை, மரியாதையை குலைக்கிற மாதிரி பிரேமலதாவுடைய செயல்பாடுகள் இருந்ததா மக்கள் நினைக்கிறாங்க. விஜயகாந்தனுடைய மரணத்தின் போது பிரேமலதா மேலே கோவப்பட்டவங்கள நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதனால் அது கண்டிப்பாக இவர்களுடைய வாக்குகள் இந்த கட்சிக்கு கிடைக்காது. எல்லாத்துக்கும் மேலே இவங்க கட்சி தொடங்குவதற்கே திமுக தான் காரணம்னு சொன்னாங்க. எங்கள் கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்கிறதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி அங்கேயே அவங்க போனதுனால கடந்த தேர்தலில் கிடைத்த 1% கூட இப்போ கிடைக்காது. அதுதான் உண்மை. இந்த பக்கம் விஜய்கிட்ட வந்தீங்க அப்படின்னா அவர் விஜயகாந்த் மீது நன்றியோடு இருக்கார். நம்மளை வந்து சினிமாவில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவர் தான். அவர் இல்லைனாலும் இது அவருடைய கட்சி, அப்போ இவங்களை நம்ம தாக்கக்கூடாதுங்கிற ஒரு தார்மீக உணர்வோடு இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கடந்து போகிறார். அதுக்கு அடுத்து திமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்ட்டு மற்ற எந்த கட்சியையும் கண்டுகொள்ளாத விஜய் தேமுதிகவை கண்டுக்குவாரா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அவங்களுடைய அந்த இதிலே கிடையாது. அதன் காரணமாகவும் அதை நகர்ந்து போகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு பின்னால் ஒரு கணக்கும் இருக்குது. தேமுதிகவை திட்டினோம்னா விஜயகாந்த் ரசிகர்கள் நம்ம மேலே கோவப்படுவாங்க. இந்த மாதிரி கடந்து போயிட்டோம்னா அவர்களுடைய வாக்குகளும் நமக்கு கிடைக்குங்கிற அந்த கணக்கும் கூட இருப்பதற்கு வாய்ப்பு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும் அப்படின்னா, இப்போ KN நேருவோட அந்த ஊழல் பார்த்தோம், அந்த லஞ்சம் அதை பற்றி சொல்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விஜய் அவர்கள் மேடையிலையுமே பேசியிருக்கலாமா, இல்லை அதை குறித்து தொடர்ந்து அவங்க வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கலாமான்ற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, நிச்சயமாக. அதான் விஜயினுடைய பேச்சில் வந்து ஆழம் இல்லைன்னு நான் சொன்னது இதை மனசில் வச்சு தான் நான் சொன்னேன். என்னென்னா சும்மா தீய சக்தி, ஸ்டாலின் சார் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குது. விஜயினுடைய ஒரு 5 கூட்டத்துக்கு போனீங்கன்னா 6வது கூட்டத்தில் தாவேக்கா தொண்டர்களே மைண்ட் செட்டுக்கு வந்துடுவான். இதுதான் அண்ணன் இப்போ இப்படி பேசுவார் பாருங்க, அடுத்து இப்படி ஏன்னா இதெல்லாம் சீமானுடைய கூட்டத்தில் தொடர்ந்து நடக்குது. சீமானுடைய கூட்டம் ஒரு 10 கூட்டத்துக்கு போனால் சீமான் மாதிரியே ஒருத்தன் வந்து அதே டியூரேஷனில் பேச முடியும். ஏன்னா அவர் அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டார். அந்த மாதிரி விஜயினுடைய பேச்சும் அப்படி ஆகிறதுக்கான ஆபத்து இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மேலோட்டமாக பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் வந்துருச்சு. திமுகவுடைய ஒரு முக்கிய தளபதியாக இருக்கிற KN நேரு மேலே வந்து இப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ணி மொத்தத்தையும் தூக்கி இருக்கணும்ல. இந்தந்த இடத்துல இவ்வளோ ரூபா இவர் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சார், அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு தூக்கி போட வேண்டியது தானே. அதுதானே அரசியல். ஆனால் விஜய்கிட்ட வந்து இன்னும் அந்த மாதிரியான ஒரு ஆழமான விஷயம்லாம் வரலை. சும்மா அப்படி மேலோட்டமாக ஒரு சினிமா அவசரம் மாதிரி ஸ்டாலின் சார் அது தாவேக்க தொண்டர்கள் சந்தோஷப்படுவான். அவனுக்கு கைத்தட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கண்டென்ட் கிடச்சா போதும் அவன் எதுக்கு வேணாலும் கைத்தட்டுவான். ஆனால் அந்த நடுநிலையான வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, போன தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி, அவர்களுடைய மனதை மாற்றுகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அதுதான கேள்வி. சும்மா ஊழல் சக்தி ஸ்டாலின் சார் அப்படின்னு நீங்கள் நக்கல் அடிச்சுட்டு போகிறது வந்து அது ஒரு பெருசாக இருக்காது. விஜய் வந்து இன்னும் அந்த விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும். ஓகே, இப்போ ரீசெண்டாக தான் அந்த அருண்ராஜ் அவர்கள் பாஜக அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த மேடையில் விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் குறித்து டைரெக்டாக கூட சொல்லாமல் இன்டைரக்டாக கூட எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. பாருங்கள், தேர்தலுக்கு முன்னாடி ஒரு படம் வர வேண்டிய படத்தை தேர்தலுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு இப்போ யாருக்குமே தெரியாத அளவுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு ஏன் விஜய் அவர்கள் பேசி? இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அது வந்து விஜயினுடைய பிரச்சனை, நடிகர் விஜயினுடைய பிரச்சனை. அதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டின் பிரச்சனையாக அவர் கொண்டு வந்தால்தான் தப்பு. ஆகா, நம்ம வந்து இவர் பின்னால் நிற்கிறோங்கிறத இவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து மக்கள் ஆனால் அதை தூண்டுறாங்க, ட்ரிகர் பண்ணுறாங்க அவரை. அது அவசியம் இல்லை. அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. இது வந்து ஏன் பிரச்சனை,
என்ன இது வந்து கேவிஎன்னுடைய பிரச்சனை. இப்போ கேவிஎனுக்கு இதனால் இழப்பு ஏற்பட்டால் அதை ஒரு நடிகனா 220 கோடி ரூபா சம்பளம் வாங்கினா நான் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இருக்குது. அதுக்கான ஒரு ஏற்பாடு நடக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பேச முடியாது. ஆனால் இந்த படம் வராததையே வச்சு வந்து நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு விஷயமா எப்படி கொண்டு வர முடியும்? நீங்கள் 220 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, என்ன உங்களை வச்சு படம் எடுத்தானா ஒருத்தருக்கு வந்து 200 கோடி 300 கோடி வருமானம் கிடைக்கும். அதனால படம் எடுக்க வந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்க சமாளிச்சுட்டு போட்டோம். அவங்களுக்கு வர்ற வருமானத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போட்டோம். அவங்களுக்கு குறைஞ்சிச்சின்னா நீங்கள் வாங்கினதில் கொஞ்சம் இதை எடுத்து கொடுத்துட்டு போங்க. இப்படித்தான் அதை அணுகணுமே தவிர அதை எதுக்கு ஒரு மக்கள் பிரச்சனையை அதை எதுக்கு கொண்டு வரணும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஜனநாயகன் குறித்து அவர் இருக்கிற அந்த நிலைப்பாடுங்கிறது சரிதான். ஆனால் பொதுவாகவே ஊடகங்களும் மக்களும் இந்த பார்வையில் தான் இந்த விவகாரத்தை அணுகணும். ஆனால் இந்த ஊடகங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் ஜனநாயகன் பற்றியே பேசலை, ஜனநாயகனே காப்பாற்ற முடியாத இவராக மக்களை காப்பாற்றுவரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக எனக்கு தோணலை. ஓகே, சில வாக்குறுதிகளும் மேடையில் படித்து காட்டினார், குறிப்பாக பள்ளி குழந்தைகள் அப்படின்ற விஷயத்தில். அதில் இப்போ கூட ஒரு டிபேட்டில் வந்து திமுக பேச்சாளர் வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் பாத்ரூமில் கதவு இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆனால் விஜய் அவர்கள் அன்றைக்கி பேசும்போது கதவோடு இருக்கக்கூடிய ஒரு கழிவறை இருக்குன்னு சொல்லும்போது அங்கே அவ்வளோ சத்தம், எல்லாரும் அவ்வளோ பயங்கரமாக கைத்தட்டுறாங்க. ஏன்னா இப்போ திட்டங்கள் அறிவிச்சிடலாம், பட் ஆனால் பர்டிகுலராக அந்த பிரச்சனையை வந்து இது பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, கழிவறைனாலே அதுக்கு கதவு இருக்கணும், படுக்கை அறைனாலே அதுக்கு கதவு இருக்கணும்ல. ஆனால் இங்கே என்னன்னா, கதவோடு ஒரு கழிவறைன்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து பல பள்ளிகளில் உள்ள கழிவறைகளுக்கு கதவுகளே இல்லை என்கிற யதார்த்தமும் சேர்ந்து வெளிவந்ததாக தான் நம்ம பார்க்கணும். பெண்கள் கழிவறை, அதுவும் அந்த பெண்கள் மாணவிகள் படிக்கிற கழிவறை வந்து இப்படி இருக்குங்கிறது நீங்கள் கற்பனையிலே நினச்சி பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கொடூரங்கள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ உதயநிதி போகிற இடத்துக்கெல்லாம் நம்மளும் வந்து அவருக்கு கம்பெனி கொடுக்கணுங்கிறது தான் அவருக்கு நோக்கமாக இருக்கிறது தவிர அவருடைய இலாக்காவில் ஒரு முழு கவனம் செலுத்துகிறாராங்கிறது தெரியல. அப்போ விஜய்க்கு இதெல்லாம் கவனத்துக்கு போனதுனால அதை ஒரு இஷ்யூவாக எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ பாருங்கள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இதை எப்படி பார்க்கணும்? அடடா, பல கல்லூரிகளில் இப்படி இருக்கா நிலமை, அப்போ அதை நம்ம சரி பண்ணுவோன்னு தானே ஒருத்தனுக்கு தோணணும். ஆனால் அதையே நக்கலடிக்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா, இப்போ இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் நிச்சயமாக இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஓரளவுக்கு இது குறித்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு மாதிரி மகிழ்ச்சி அளிப்பதாக தான் இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.